இன்னைக்கு டே 17 ஆஃப் தலையில நிக்கிறதுல பயிற்சி உண்டு. அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா டிமிக்கி ஊர்ல இருந்து வந்துட்டுக்கிறான் போல இருக்குது. நானும் வரேன் அப்படின்னா இவருக்கு எந்த இடத்துக்கு போனோம்னாலும் மூட ஏத்துற மாதிரி சாங் போட்டா தான் ஒரு வரான். அதுலயும் விஜய் ஆண்டனியோட உசும்ல அரசே சாங் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். சரிடா உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னடான்னு கேட்டா எனக்கு தமன்னாவோட காவாலா சாங் தான் பிடிக்கும்ன்றான். ஒருத்தனுக்கு ஏஞ்சி நிக்கவே வைக்கலையா, ஆனா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். ரொம்ப நேரமா லாக்க திறக்க முடியாம தரன்ட்டு ஒரு சிரிப்பு வேற சிரிக்கிறான் பாருங்க. இதுல உங்க ஹெல்மெட்டை திருடின்னு போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு வாய் வர வச்சிட்டான். சரி சொன்னல அப்ப மண்டோட நீயே கையில பிடிச்சி ஏத்துன்னு வந்துடும் வேலை வச்சிட்டேன். 2 கிலோ ஏத்துன்னு வந்த கிளைண்ட்டுக்கு வேற செஷன் உண்டு. நான் உங்களுக்கு செஷன் எடுத்து முடிச்சிடறேன் அப்புறம் போலாம் அப்படின்னு பார்த்தா ஆளை காணோம். ஷூவை மாட்டுன்னு வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு கூட்டுன்னு வருவானா, இவர் வாட்சா மட்டும் விட்டு வருவாராம். இவனும் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஆம்பளை லவ் ரிக்வெஸ்ட் வருது போல இருக்கு. அதெல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தான். உனக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நீ ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கும் வானத்தை பார்த்து ஒரு ஆசிரிப்பு போட்டான். சைடு பார்த்தா தெரிஞ்ச நபர் ஒருத்தர் என்ன ப்ரோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. புரியல, உள்ள போனதுக்கு அப்புறம் தான் புரியுது நீ கிளாஸே இல்லையப்பா அப்படின்றாங்க. ஐயோ என்னடா இவ்வளவு மறக்க ஆரம்பிச்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். பெயிண்டிங் ஒர்க் இருக்கிறதுனால கிளாஸ் கிடையாது, குரூப்ல எல்லாம் கூட அப்டேட் பண்ணிருந்தாங்க, பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓ மை காட், ஐ மிஸ்ட் இட். நல்லா என்ன பார்த்து கேவலமா சிரிச்சான். சரி கண்ணாடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கணும். சரி வெயிலுக்கு தான் வாங்கி போடுறான்னு பார்த்தா இல்ல நான் யார பாக்குறான்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக போட்டேன் அப்படின்றான். சரி இப்போ உன் டர்ன் முடிஞ்சிச்சு, இப்போ என்னோட டர்ன்னு சொல்லிட்டு கண்ணாடி வாங்கி நான் போட்டுக்கினேன். பார்க்குள்ளே ஒரு கடை இருந்தது, அங்க டீயை வாங்கிட்டு உட்காந்துட்டோம். உள்ள ஒரு செக்யூரிட்டி சரியான ஸ்ட்ரிக்டா இருப்பார் போல இருக்குது. கப்பிள்ஸ் ஒட்டி இருக்கிறத பார்த்தாலே ஐயா விசில் வச்சிடறாரு. அல்ல எடுத்து அடிக்காத குறை. ரொம்ப வருஷமா ஐயா முரட்டு சிங்கிளா இருப்பார் போல இருக்கு. அங்க இருந்து நானும் டிமிக்கியும் ஆன்லைன் நண்பர் காமிச்ச டீ கடைக்கு போயிட்டோம். ஸ்பாட்டு ஆளுக்கு ஒரு ஷவர்மா போடலாமான்னு வேற கேட்டான். ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருக்கண்டா வேணான்னு வாயான்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டான். நாளைக்கு வேற இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, வேற போய் சாப்பிடணும். இதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரமா ஒரு 1500 கேலரியா கார்டியோல பிரிச்சு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி உங்க எல்லாருக்கும் அப்டேட் போட்டு விட்டுறேன். அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க்ல பிஸி ஆயிட்டு சாப்பிடவே மறந்துட்டேன். டோலி ஒருத்தங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் ஓட் மீல் சாப்பிட்டா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆஹா, ஏசி காத்து தாயா. ஃபேன் காத்துல எல்லாம் மனுஷன் தூங்குவானா? இப்ப நல்ல ஒரு செட்டிங்கா பார்த்து ஸ்லீப்பிங்க போட்டுற வேண்டியதான். வீக்கெண்டு எல்லாருக்கும் சம்பளம் வர போட்டுக்கிறாங்க போல இருக்குது. இடம் ஒரே ஜகஜோதியா இருந்தது, உட்கார கூட இடம் இல்ல. நின்னுட்டே ஒரு டீ அடிச்சுட்டு வேற ஒரு லொகேஷன்ல உட்காந்து இன்னொரு டீ அடிச்சுட்டு நாளை இவன் சிரிப்பு மாதிரி மேல் நோக்கி பார்க்க விட்டான். நாளைக்கு